முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 21 மட்டும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலையும் பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போவும் இதே வாக்குறுதி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் பகுதி நேர ஆசிரியர்களை நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியர் உயிரிழந்திருக்காரு. இன்னமும் திமுக அரசு அந்த கொடுத்த வாக்குறுதி, அதாவது பணி நிரந்தரத்தை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பணி நிரந்தரத்தை முதலமைச்சர் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் மனசு வைக்காதான். இன்னைக்கு ஊரெல்லாம் நல்ல பேரா இருக்கு, ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அதை நிறைவேற்றுறதா பொதுமக்கள் சொல்றாங்கன்னு முதலமைச்சரே பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப பொதுமக்கள் கோரிக்கை வச்சா முதலமைச்சரை நம்புறான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அப்ப அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல? அவருக்கு மனசு இல்லை. அது கெட்ட பெயரை சுமத்திரும். திமுகவுக்கு வரலாற்றுல பெரிய கெட்ட பெயரை சுமத்திரும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அதை நிறைவேற்றவே இல்லை, காலதாமதிக்கிறாரு. இந்த தாமதத்தால இப்ப இருக்கிற பணியாற்றி இருக்கிற குடும்பங்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்கும். ஏன்னா முதலமைச்சரை இது விஷயமா போய் சந்திக்க முடியல. நாங்க பல முறை அன்னாரி வேலத்திலையும் பகுதி நேர ஆசிரியர் கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அன்னாரி வேலத்திலே போயிட்டு முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறோம், கொடுக்கல. அப்புறம் முதலமைச்சர் அலுவலகத்தில் போயிட்டு பல முறை முதலமைச்சர் சந்திக்கணும், இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பேசணும்னு கோரிக்கை கொடுத்துருக்கோம். அப்போதும் அவர் அதுக்கான அனுமதி கிடைக்கல.